ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸில் வந்து கழுத்து, அந்த ஆம்ஹோலு அதெல்லாம் வந்து எப்படி வந்து மடித்து அடிக்கிறது அப்படிங்கிறது தான் நான் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் சும்மா நான் டெமோ தான் காட்டுறேன். சின்ன பீஸில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக ஒரு கிளாத் எடுத்துட்டேன். நெக் வந்து 2 இன்ச் இருந்தால் போதும். 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், க்ளோஸாக இருக்கிற சைடு நம்ம சைடு இருக்கணும், ஓப்பனாக இருக்கிறது ஆப்போசிட்டில் இருக்கணும். கழுத்துக்கு வந்து மேலே வந்து 1/2 இன்ச்சு அலவுன்ஸ் கொடுத்துருங்க. எது தைச்சாலுமே 1/2 இன்ச் அலவுன்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கழுத்து வந்து 2 இன்ச்சு வைக்கிறேன். ஆம்ஹோல் வந்து 1/2 இன்ச்சு வைக்கிறேன். இது வந்து டெமோ தான். உங்கள் குழந்தைக்கு எவ்வளோ வருதோ நீங்கள் அவ்வளோ மெஷர்மெண்ட்டில் வச்சுக்கோங்க. எல்லா குழந்தைக்கும் 2 சரியாக இருக்கும். நான் சொல்கிறது வந்து ஒரு 5 வயசுக்குள்ளே இந்த 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிவிட்டு கழுத்து வந்து 3.5 இன்ச்சு வைக்கிறேன். 3.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஆம்ஹோல் ஜஸ்ட்டு ஷேப் எடுத்துக்கிறேன், உங்களுக்கு காட்டுறதுக்காக தான். அந்த ஷேப் மட்டும் எடுத்துக்கிறேன். வாங்க இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆம்ஹோலுக்கு வந்து நம்ம எப்போவுமே வந்து மடித்து தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு விடுவோம். இதில் 1/2 இன்ச்சு விட வேண்டியதில்லை, 1/4 இன்ச்சு விட்டால் போதும். இந்த மாதிரி தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு விடுங்க. கழுத்துக்கு விடுவீங்க இல்லைங்களா, அதே அளவுக்கு 1/4 இன்ச்சு விட்டு வெட்டிக்குங்க. பாருங்கள், ஷோல்டர் மட்டும் 1/2 இன்ச்சு இருந்தால் போதும், மற்றது 1/4 இன்ச்சு வச்சு வெட்டிக்குங்க. சும்மா பேபியோடது ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இதுக்கு வந்து ஸ்லீவுக்கும் நெக்குக்கும் எப்படி வந்து பைப்பிங் வைக்கிறது அப்படிங்கிறத காட்ட போகிறேன். பாருங்கள், இந்த கிளாத் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட் கட்டிங் இல்லாமல் கிராஸ் கட்டிங்கில் எடுத்துக்கலாம். இது வந்து 3/4 இன்ச்சு இல்லாட்டி 1 இன்ச்சு எவ்வளோ வேணால் எடுத்துக்கோங்க. இதோட வித்து பிகினராக இருந்தீங்கன்னா 1 இன்ச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஸ்டிச்சிங்கில் பழக்கம் இருக்குது அப்படின்னா 3/4 இன்ச்சு எடுத்தாலும் போதும். ஏன்னா நம்ம கைக்கு வந்து மடித்து அடிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுள் இருக்கணும், அதனால தான். பாருங்கள், இந்த மாதிரி கிராஸ் கட்டிங்கில் தான் கண்டிப்பாக எடுக்கணும். அப்போ தான் இந்த எலாப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி ஓகேவா? ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு எலாப்ரேஷன் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு இழுவை கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ வாங்க கழுத்துக்கு தைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி இருக்கிறதுல இது வந்து கழுத்துக்கு பத்துமான்றது செக் பண்ணிக்கோங்க. சும்மா இப்படி வச்சு இந்த லைனிங் வந்து 1/4 இன்ச்சு அளவுக்கு வெளியில் விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு ஸ்டிச் போட்டே வாங்க. இந்த நெக் வந்து நம்ம இழுக்கக்கூடாது. இந்த 1 இன்ச்சு நம்ம வெட்டியிருக்கோம் இல்லையா, இந்த கிளாத்து பைப்பிங் கிளாத்து, அது மட்டும் லைட்டாக இழுத்து வாங்க. லைட்டாக இழுங்க, அது பாடி பீஸ் இழுக்க வேண்டாம். நெக் ஷேப் எப்படி இருக்கோ அப்படியே வச்சு தைச்சிட்டு வாங்க. கீழே இருக்கிற கிளாத் மட்டும் லைட்டாக இந்த அளவுக்கு லைட்டாக இழுவ கொடுங்க. அப்போ தான் நெக் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக நிற்கும். ஷேப் வந்து மாற்ற வேண்டாம், என்ன ஷேப் இருக்கோ அப்படியே தைச்சிட்டு வாங்க. நெக் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன், அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். இந்த பைப்பிங்கில் வந்து 1/4 இன்ச்சு வெளியில் கொடுக்கணும், பிடிச்சி தைக்கணும், அவ்வளோதான். லைட்டாக இழுவ கொடுக்கணும். இந்த 3 பாயிண்ட் தான். பாருங்கள், இப்போ தைச்ச பிறகு இப்படி தான் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். இப்படி தைச்சிட்டு உள்ளே வந்து இது வந்து லைட்டாக வெட்டி விட்டுக்குங்க. அந்த தையல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் வெட்டி விட்டுருங்க. அப்போ அந்த பெண்டு வந்து கரெக்டாக கிடச்சிரும் உங்களுக்கு. இந்த மாதிரி வெட்டி விட்டுருங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா,
இந்த பைப்பிங் கிளாத் இருக்கு இல்லைங்களா, அந்த பைப்பிங் கிளாத்தை ஒரு ஸ்டெப் இப்படி மடித்து பாருங்கள், ஒரு ஸ்டெப் மடிச்சுட்டு 2வது ஸ்டெப்பு அந்த நெக் இருக்கு இல்லைங்களா, அதோடு சேர்த்து இப்படி மடிச்சிருங்க. ஓகேங்களா, 2 ஸ்டெப் மடித்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். கரெக்டாக ஆவரேஜ் பண்ணி மடிச்சுக்காங்க. 1/2 இன்ச்சு தெரியணும், 1/2 இன்ச் வச்சு மடிச்சுக்காங்க. அவ்வளோதான், கழுத்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. பாருங்கள் இப்படி இருக்குன்னு. இப்படி எடுத்து டைட்டாக வச்சுட்டு இப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நெக்கு ஃபினிஷ் ஆகிடும். இப்போ ஆர்ம்ஹோலை ஃபினிஷ் பண்ணி காட்டுறேன். ஒன்று எடுத்துக்கோங்க, 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு தைச்சிக்கோங்க. லைட்டாக வெட்டி விட்டுக்கலாம். அப்புறம் இது வந்து டபுளாக மடிச்சுக்கலாம். நம்ம ஒரு ஸ்டெப்பு 2 ஸ்டெப். ஓகேங்களா, நம்மளுக்கு ரெடிமேட் ட்ரெஸ்லலாம் இப்படி தான் நெக்கு வரும். பேபிஸ்க்கு இது சூப்பராக இருக்கும். காட்டன் ட்ரெஸ்ஸு, சம்மருக்கு காட்டன் ட்ரெஸ்ஸில் ஸ்டிச் பண்ணால் இப்படி போட்டுக்கலாம். பாருங்கள் அழகாக வளைஞ்சிருச்சு. அவ்வளோதான், இந்த பக்கம் ஃபினிஷ் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான். ஓகேங்களா, இந்த ஷிம்மி நம்ம இன்னர் போடுவோம், மேலே டாப்ஸ் மட்டும் பண்ணுவோம், பாடி பாவாடை போடுவோம், அப்புறம் பட்டு பாவாடை போடுவோம். அதுக்கு எல்லாமே வந்து பேபிஸ்க்கு சம்மர் ட்ரெஸ், நைட் ட்ரெஸ் எல்லாத்துக்குமே நெக் இப்படி பண்ணிட்டிங்கன்னா அழகாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோவை நான் போடுறேன். ஓகே, தேங்க்யூ, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.